ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹாட். இது சண்டே நைட்டுங்க. டின்னருக்கு தான் பரோட்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பரோட்டா பண்ணுற ஐடியாவே கிடையாது. மாமியார் வந்து பெருசாக கடையில் எதுவுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஹோட்டல் ஐட்டம் சொல்லவே வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகிடும். அதனால் வந்துட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நான் செய்கிறதுல அவங்க விரும்பி சாப்பிட்றது இந்த பரோட்டா தான். சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இன்றைக்கி கேட்டு வந்திருப்பாங்க போல். சரி, பிள்ளையும் டயர்டாகிடுறா பேபியை வச்சுக்கிட்டு, நீ வேணால் வாங்கிட்டு வா கடையில் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சரி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஹஸ்பண்டும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அம்மா வீட்டிலேருந்தே பரோட்டா செய்வேன் நான். பெருசாக தி பர்ஃபெக்ட் நூல் பரோட்டாவாக செய்வேன்னு தெரியாது, பட் சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்டாக செய்வேன். எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபைனலாக ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், இது எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி வச்சு தான் சாப்பிட்டோம். மார்னிங்கே எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோவோட ஃபுல் டே விலாக் வந்து நான் மேலே சண்டே விலாக் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் போய் பாருங்கள். யாருங்க சொன்னால் நமக்கு வந்துட்டு சண்டே வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அன்றைக்கி தான் நமக்கு ஃபுல் டே ஒர்க்கிங் டேவாக இருக்கும். பெண்டிங் வச்ச வேலையெல்லாம் அப்போ தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். வீடை க்ளீன் பண்ணுறது, போர்ட்டிக்கோவை க்ளீன் பண்ணுறது, மொட்டை மாடியை க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் கழுவுறது, சமைக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அன்றைக்கி டேவே ஓடிடுது. ஒரு 3 மணி நேரம் ஒட்டுக்கா உட்காந்தா அதிகங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒர்க் பண்ணுறவங்கள விட அதிக நேரம் உழைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இதில் போகிற போக்கில் கொஞ்சம் பேர் வேறு சொல்லிட்டு போவாங்க, வீட்டில் தானே இருக்கீங்க, சும்மா தானே இருக்கீங்கன்னு ஹஸ்பண்ட்ஸும் கூட ஒரு சில டைம் சொல்லிவிடுவாங்க. கேட்குறப்ப அப்படியே கடுப்பாக இருக்கும். இதுக்கு பேசாமல் எல்லா வேலையும் அவங்க கையில் கொடுத்துக்கிட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, அன்றைக்கி டின்னரும் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக ஈவினிங் வந்துட்டு இப்போ மேலே வந்துட்டு போயிட்டு தம்பிக்கு இப்போ கொஞ்சம் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே எல்லாமே இப்போ டைல்ஸ் எல்லாம் மாற்றி இப்போ பெயிண்டிங் ஒர்க் போய்கிட்டுருக்கு. சரி, அப்பப்போ பெருக்கி விட்டுட்டோம் அப்படின்னா தம்பி ஓடி ஆடி விளையாட நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் சரி ஈவினிங் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே மொட்டை மாடிக்கு போய் தம்பி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தால் அவருக்கும் வீட்டில் போட்டு அடைச்சி வச்ச மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிக்கடி மேலே வந்துடுறது. எங்களுக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அடுத்து என்ன பண்ணோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.